ஐ ஸ்டில் கெட் ப்ரொபோசல்ஸ். வாரத்துக்கு ஒரு 5 பேராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாங்க. என்னென்னமோ நடக்கும். அதெல்லாம் யூஷுவல் நடக்கிறது. வீட்டில் லவ் பண்ணுறேன்னா செருப்பால் அடிப்பாங்க. அதனால நான் அந்த பக்கமே போகல. ஸோ அதுக்கப்புறம் 2 ரிலேஷன்ஷிப் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட் வெரி வெல் அண்ட் நவ் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி சிங்கிள். ஹாப்பியா சிங்கிளா இருக்கீங்க. அதனால தான் ஹாப்பியா சிங்கிள். ஆனால் ஒரு தத்தி. ஓகே, படிக்கவும் இல்லை. ஏன்னா 10ஆம் கிளாஸோட நிறுத்திட்டாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரில. கொஞ்சம் இங்கே அங்கேயோ என்னென்னமோ வேலை தேடினேன். போகிற இடத்தெல்லாம் கையை வைக்கிறது காலை வைக்கிறது அந்த பிரச்சனை இருக்கும். அதையும் மீறி ரொம்ப தூரமாக இருக்கும். என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் வீட்டில் ஐ வாஸ் ஹெல்பிங் மை மம் இந்த லாண்ட்ரி கடையில் கொஞ்சம் கணக்கெல்லாம் எழுதி எல்லாமோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு, ஒரு லெட்டர் எழுதினேன் அம்மாவுக்கு. அம்மா, நான் விட்டு போகிறேன், என்னை தேடாதீங்க, தயவுசெய்து போலீஸ்க்கெல்லாம் போகாதீங்க, நான் வந்துடுவேன், ஆனால் நான் சம்பாதிச்சுட்டு நான் காஃபி குடிக்கிறதுக்குனே நான் திரும்பி இப்படி தான் பண்ணேன். பிச்சைக்காரி மாதிரி இருக்க, போய் ட்ரெஸ் மாற்ற அப்படின்வாங்க. இல்லைன்னா மூஞ்சி பாரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன திங்கிங்கில் வெளியே வரும், நம்மலாம் ஒரு ஆவரேஜ் பீஸ் அப்படின்னு ஒரு திங்கிங்கில் வரும். வெளியே வந்து அழகா இருக்கேன்றாங்க, கையை வைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஐயோ என்ன ஒரு கண்ணுன்றாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்னா என்ன, ஒரு ஆக்டர்னா என்ன, எல்லாமே பண்ணணும். ஸோ எனக்கு எல்லாமே வருமா வராதான்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பார்த்ததே இல்லை, ட்ரை பண்ண விட்டாதானே அது ஒரு விஷயம். எனக்கு ஒருத்தன் என்னை திரும்பி பார்க்கணும், ஆனா காதலோட மதிக்காம திரும்பிடணும். அப்பதான் எனக்கு அவன் பின்னாடி போகணும்னு தோணும். அடங்கடி, அசிங்கமா இருக்கும்டி அப்படின்னு. மச்சான் சீரியஸ்லி மச்சான் வினே அப்படின்னு. அதுக்கப்புறம் வில் மேக் ஹிம் கம் டு யூன்னு ஒரு டெக்னிக் என்கிட்ட சொல்றாங்க. அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண. என்ன பண்ணீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு விஜய் சார் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா பாருங்க, இப்போ கூட புலம்புறாங்க, அவர் பேசவே மாட்டேங்கிறார். ஆனா he does action. எதுக்கு பேசணும், செஞ்சு காமிச்சிருவாரு. அதே மாதிரி தான் தனுஷ் இஸ் கமிங் இந்த சேம் லைன்ல. மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி அண்ட் இந்த பாட்காஸ்ட்ல என் கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஷீ இஸ் அன் எவர்கிரீன் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய புது விஷயங்கள்லாம் துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டோரியை கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் none other than ஆக்ட்ரஸ் சோனா மேம். ஹாய் மேம், வணக்கம். Thank you so much. வணக்கம். வெல்கம் டு மை பாட்காஸ்ட். Wow, sounds nice. Yes, my podcast. Nice. Congratulations, wishing you all the very best. எத்தனை பண்ணிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு தெரியாது, சாரி. ஆனா you should grow big. Thank you so much மேம். ஸோ சோனா அப்படின்னாலே நாங்கெல்லாம் ஓகே, கேமராக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஷீ இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஷீ இஸ் ஸோ ஹாட் அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்று நினச்சிட்டு இருப்போம். பட் கேமராக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல சோகமும் இருக்கும், ஹாப்பியும் இருக்கும், எல்லாமே கலந்த ஒரு ஹாப்பினஸ், ஒரு வாழ்க்கை இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் தான் நம்ம இப்போ. இது நீ எவ்வளோ அழகா சொல்லியிருக்க, இதுதான் உண்மை, நீ சொன்னதுதான் உண்மை. ஆனா நான் பார்த்த முக்காவாசி பேரு சோனானா இப்படிதான் ஹாட் அண்ட் ஓடிசே கான்ட்ரவர்ஷியல். அதை வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னுடைய லைஃப்ல இது வரைக்கும் நடந்தது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இப்படி உட்காந்து புலம்பதான் முடியும். புலம்புங்க, அதை கேட்கறது நாங்க இருக்கோம். அதுக்குதான் பாட்காஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கோம். மைக்கு போட்டு புலம்புறதுதான் பாட்காஸ்ட், அவ்வளவுதான். பட் இட்ஸ் வெரி நைஸ் மேம். நான் உங்களை வந்ததுல இருந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப துருன்னு, ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி. நான் ஒரு 23, ஓகே, என்னை விட ஒரு 10 வயசு சின்ன பொண்ணு மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க, யூ ஆர் லிவிங் யுவர் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. பொறாமையா இருக்கு உங்களை பார்க்க. இல்ல, அது ஏன்னு சொல்றேன், ஜென்ரலாவே நான் எம் அ ஃபன் பர்சன் ஜென்ரலா. இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலி ஒரு 1 இயரா ரொம்ப கான்ஷியஸ். யூஸ்வலாக நான் பண்ணுறது நான் தான் அது, ஓகே. இப்போ நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் திருப்பி வரும்போது நான் டிசைட் பண்ணது ஒன்று, நான் இருக்கிற சுச்சுவேஷன் when you're staying alone, என்னுடைய கான்ஃபிடென்ஸ், என்னுடைய மைண்ட் செட் கரெக்டாக இருந்தால் தான் என் வாழ்க்கை கரெக்டாக போகும். இல்லைன்னா நான் டவுன் ஆயிட்டேன்னா அது என் ஹெல்த் பாதிக்கப்படும். அந்த ஹெல்த் பாதிக்கப்பட்ட டிப்ரெஷனில் போய் என்னென்னமோ பிரச்சனை வரும். எல்லாம் பார்த்து முடியும் போது பக்கத்தில் உட்காந்து பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அப்போ வாட் ஷுட் ஐ டூன்னு யோசித்தேன். நான் அப்போ யோசித்தேன், இந்த அழுகை, இந்த கிச்சனைக்கு எல்லாம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், ஜாலியாக தானே இருந்தோம், அப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு ஐ சேஞ்ச் மை மைண்ட் செட், ஐ சேஞ்ச் மை உடம்பு. இந்த சென்ஸ்
நல்ல டயட் பண்ணி lost அந்த weight. ட்ரிங்க்ஸ் தட் ஆயுர்வேதிக் ட்ரிங்க்ஸ் குடிச்சு வாக்கிங் போய் ஸ்கின் கேர் பண்ணி என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கின் எல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் ஓகே அதை பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போய் கலர் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ நடுவில் இதை பண்ணேன். வாட் எவர் மேக்ஸ் மீ ஹாப்பி, வாட் எவர் மேக்ஸ் மீ அலைவ், அது நான் பண்ணிட்டு ஐ மேக் ஷுர் நான் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும்போது ஐ எம் மோர் ஆக்டிவ், ஐ எம் மோர் ஹாப்பி, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு லைஃப். லைஃப் நம்ம எப்படி சொல்றது, லைஃப் டசன்ட் ஸ்டார்ட் அட் 1 or 0. நிச்சயமா. லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஈவன் at 60, லைஃப் ஈவன் ஸ்டார்ட்ஸ் at 80. அது நான் சொல்ற கதை இல்லை. ஸோ நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். சூப்பர் சூப்பர் மேம். ஸோ மை லைஃப் மை ரூல்ஸ் அதை லிட்டரலி நீங்க Exactly. வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. சிங்கிளா இருக்கிறது சொல்றீங்களா? ஏன் இழுக்கிற? சிங்கிளா தான் இருக்கீங்க, சிங்கிளா இருக்கீங்க, ஹாப்பியா சிங்கிளா இருக்கீங்க. அதனாலதான் ஹாப்பியா சிக்கல. ஓகே. பட் இதுக்கு முன்னாடி சரி நம்ம இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கு போறோம். சினிமாக்கு வரத்துக்கு முன்னாடி சோனா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப வெரி வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா இஸ் ஒர்க்கிங், அம்மா இஸ் ஒர்க்கிங், சிஸ்டர்ஸ். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு வாரத்தில் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அது என் பயோபிக்ல எடுத்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், ஒரிஜினல் வீடியோ. அவங்க என்ன சொன்னாலும் பயோபிக்ல இருக்க கதையை சொல்ற மாதிரியே இருக்கும். கரெக்டா கனெக்ட் ஆச்சுன்னா ஐம் வெரி ஹாப்பி. ஸோ அந்த பயோபிக்ல அந்த வீடியோ எடுத்து நான் வச்சிருக்கேன் வீடியோ. ஓகே. ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது. ஓகே, அதுல ஒரு குட்டி பெட்ரூம், ஒரு குட்டி ஹாலு, இது பாத்ரூம் வெளியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைஃப்ல வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, அம்மானா எல்லாமே. ஆனா ரொம்ப கண்ட்ரோல்டா ஒரு மாதிரி என்னன்னா இது ஒரு ஜோக்கா தான் சொல்றேன், இப்போ சொல்ற லைனு. அம்மா ஸ்ரீலங்கன் தமிழ் செட்டில் நாகர்கோவில், அந்த மாதிரி ஒரு ஓகே. அப்பா சைடு இஸ் ஃபாரினர் பேஸ்டு, ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மாடர்ன்ல ஒரு மாதிரி எங்க அம்மாவுக்கு என்னன்னா அப்படி ஆயிடக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா இவங்கள மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே நான் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் எப்படி சொல்றது, எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் சம்பவம் லைஃப்பை மாற்றி விட்ரும். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அப்பா போயிட்டாரு. அப்பா லெஃப்ட் த ஹவுஸ். அப்போ அம்மாவை பார்த்தேன், அம்மா ஸ்ட்ரகிள்ஸை பார்த்தேன். கொஞ்ச நாள்ல அவங்க ஹெல்த் எப்படி அடிபட்டு சுகர் இதெல்லாம் வந்து விரலெல்லாம் வெட்ட தொடங்கினோன்னு அப்போதான் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சீக்கிரம் ரொம்ப வெரி ஃபாஸ்ட் ஐ ஹேட் டு பிகம் சீரியஸ் அபவுட் லைஃப். அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் மைண்ட்ல எல்லாம் திங்கிங் என்னன்னா, ஆனா ஒரு தத்தி. ஓகே, படிக்கவும் இல்லை, ஏன்னா 10ஆம் கிளாஸோட நிறுத்திட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் இங்கே அங்கேயோ என்னென்னமோ வேலை தேடினேன். போற இடத்தெல்லாம் கையை வைக்கிறது காலை வைக்கிறது அந்த பிரச்சனை இருக்கும். அதையும் மீறி ரொம்ப தூரமா இருக்கும். என்ன பண்றது தெரியாம ஒரு ஸ்டேஜ்ல வீட்டில் ஐ வாஸ் ஹெல்பிங் மை மம் இந்த லாண்ட்ரி கடையில கொஞ்சம் கணக்கெல்லாம் எழுதி எல்லாமோ பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு, எனக்கும் என் சிஸ்டருக்கு ஒரு சின்ன சண்டை. அன்னைக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் இஃப் யூ கோ பேக் டு மை ஏர்லியர் இன்டர்வியூஸ் அண்ட் சி, ஒரு 20 இயர்ஸ் 22 இயர்ஸ் பேக் நான் சொல்லிப்பேன், என் சிஸ்டர் என்ன இப்படி பேசிட்டா, அதனால கிளம்பிட்டேன். எப்படி அவள் அப்படி பேச, இன்னைக்கு எனக்கு சிரிப்பா இருக்கு. ஓகே, பட் ஒரு ஒரு காஃபி கேட்டேன். அதுல நீ என்னத்த கிழிச்சு உனக்கு காஃபி போய் பால் வாங்கிடுவா அப்படின்ட்டா. எப்படி அப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்சல்ட் உட்கார்ந்தேன். அன்னைக்கு நைட் ஃபுல்லா உட்காந்து யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதினேன் அம்மாக்கு. அம்மா நான் வீட்டை விட்டு போறேன், என்னை தேடாதீங்க, தயவுசெய்து போலீஸ்க்கெல்லாம் போகாதீங்க, நான் வந்துடுவேன். ஆனா நான் சம்பாதிச்சுட்டு நான் காஃபி குடிக்கிறதுக்குனே நான் திரும்பி இப்படிதான் பண்ணேன். ஸோ ஐ லெஃப்ட் ஹோம், ஐ கேம். ரொம்ப ஸ்ட்ரகிள் அகெயின். ஏன்னா ஒன்றும் தெரியாது. ஒரு வீராப்பில் வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்டேஜில் பூவெல்லாம் முன் வாசம். அந்த வாங்கின ஃபர்ஸ்ட் சம்பளத்தை அப்படியே இம்மீடியட்லி டோக்கன் அட்வான்ஸ் வாங்கினேன். அன்னைக்கே அம்மாவுக்கு ஃபோன் பண்ண நேராக போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா பார்வையில் பரவாயில்ல பொண்ணு சொன்னதை அப்படியே பண்ணிட்டான்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரியாது. அதனால வீட்டுக்கு என்ன சேர்த்துக்கோங்க போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஓகே. So it's because of that coffee. காஃபி பவுடர் வாங்கி கொடுத்தீங்களா அதுக்கப்புறம்? இல்ல, அது காஃபி பவுடர் அதுக்கப்புறம் நான் மில்க் காஃபியே தொட வேணாம்னு சொல்லி ரொம்ப வருஷம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் வைராகியமா பால் காஃபியே குடிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க தொடங்கி. இது இதனாலயா? ஆமா, எங்க அததான் சொல்றேன். ஏதோ பயங்கரமா ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டீங்க.
இதுக்காகவா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் நாங்க. சூப்பர். எனக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய மேட்டர். பெரிய மேட்டர்லாம் விட்டுருவேன். சரி போ ஓகே. அப்படின்னு. சோ இப்ப நீங்க எந்த ஏஜ்ல கரெக்ட்டா வீட்ட விட்டு வெளிய போனீங்க? ஒரு 18 and a எப்ப half. திரும்பி ஆனா வந்தீங்க? மெச்சூரிட்டி எப்படி தெரியுமா? 14 வயசு போன மாதிரி ஒரு மெச்சூரிட்டி. இப்போ பாக்குறல 49 ஏதாவது மெச்சூரிட்டி இருக்கு அந்த இல்ல மாதிரி. மெச்சூரிட்டி உள்ள இருக்கு. மேபி வெளிய அந்த குழந்தை இப்படிதான் இதேதான். ஓகே ஓகே, ஓகே. அடுத்தது கேள்வி எப்போ காஃபி குடிச்சனா? எப்ப காசுக்கு திரும்பி அந்த வீரப்போட திரும்பி வீட்டுக்கு வந்து ஐ லெஃப்ட் 19 ஒரு 1 year 14 months அப்படி. ஓகே. அப்ப நீங்க சினிமால நடிச்சிட்டு இருந்தீங்க அப்படிங்கறது வீட்ல சொன்னப்போ வாட் வாஸ் தேர் ரியாக்ஷன்? அவ்வளவுதான். நீ முடிஞ்சு போச்சு. கை கழுவிட்டேன், தண்ணி தெளிச்சிட்டேன், என்னென்னமோ வந்தது. ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் 3 years ரொம்ப பிரச்சனை. பட் மம் ஹேட் தட் பாசம் அண்ட் அவங்களுக்கு சினிமாவை தவிர பரவாயில்ல பொண்ணு வீரப்பா போச்சு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கு, ஷி சேஃப். அந்த ஒரு சின்ன எங்க அம்மா சைல்ட்ஹுட் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சாங்களாம், ஆனா எதுவுமே பண்ண முடியாம போச்சு. ஸோ அவங்க மூஞ்சில எனக்கு என்ன சிரிப்பு தெரிஞ்சுன்னா, பரவாயில்ல ஏதோ ஒண்ணு சொன்னேன், இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அது இருந்தது. பட் ஷி டிடன்ட் லைக் சினிமா. அதுக்கப்புறம் மாறிடுச்சு, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல் குட். அண்ட் இப்போ சினிமாக்குள்ள போகணும் அந்த 1 year நீங்க சொன்னீங்களா, அந்த 1 year எப்படி இருந்துச்சு? நம்ம சினிமாக்குள்ள போலாம், நடிக்கலாம் ஆக்சிடென்ட். நான் வேலை தேடிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி போய் பார்த்தேன், இன்னொரு ஆஃபீஸ்ல டெலிஃபோன் ஆபரேட்டர் போய் பார்த்தேன். ஓகே. எனக்கு பெரிய பிரச்சனை அந்த டைம்ல, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சது தான். அதை தவிர என்கிட்ட எதுவும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது எல்லாரும் வீட்ல எப்படி நம்ம இப்போ இன் எவ்ரி ஒன்ஸ் ஹவுஸ், இப்போ உன் வீட்ல நம்ம பிச்சைக்காரி மாதிரி இருக்க, போய் ட்ரெஸ் மாத்த அப்படின்வாங்க, இல்லைன்னா மூஞ்சி பாரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன திங்கிங்ல வெளியே வரும், நம்மலாம் ஒரு ஆவரேஜ் பீஸ் அப்படின்னு ஒரு திங்கிங்ல வரும். வெளியே வந்து அழகா இருக்கேன்றாங்க, கைய வைக்க ட்ரை பண்றாங்க, ஐயோ என்ன ஒரு கண்ணுன்றாங்க. இத பாசிட்டிவா எடுக்கிறதா நெகட்டிவா எடுக்கிறதா? ஒரு ஒரு 1-2 இடத்துல ஐ தாட் இட் இஸ் சும்மா எப்படியோ ஐ திங்க் வாட் யூ சே, நாட் சமாளிக்கிறது, கரெக்ட் பண்றதுக்கு ஏதோ சொல்றான் அப்படின்னு நினைச்சேன். கொஞ்சம் கொஞ்சம் போனோம், மேபி நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போமோ அந்த அளவு கான்ஃபிடன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ரியலைசேஷனே உங்களுக்கு ஹிட் ஆகல, நம்ம அழகுதான் அப்படிங்கறதே உங்களுக்கு எல்லாம் முன் வாசம் வந்து அந்த படத்துல எவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் பாத்தீங்க. அதுல ஐ எம் த நியூவஸ்ட் பர்சன். அதுல என்ன ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு 2 ரைட்டப் வரும்போது, ஓ உண்மையாவே நம்ம கொஞ்சம் அழகா இருக்கோம் போல இருக்கு, இவ்வளவு பேருக்கு அப்புறம் நம்மள பாத்துருக்கு, அதுதான் தெரியும். ஓ மை காட். ஓகே. சோ அதுக்கப்புறமேல லைஃப் அடுத்தடுத்து படங்கள் நிறைய பண்ணீங்க. வந்துட்டு உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை அப்படிங்கறது ஏதாவது ஒரு ட்ரீம் ரோல் இருக்கா? கேரக்டர் ரோல்ஸ். ஐ வாண்ட் டு டு கேரக்டர் ரோல்ஸ். ஐ வாண்ட் டு see ஒரு ஆர்டிஸ்ட்னா என்ன, ஒரு ஆக்டர்னா என்ன, எல்லாமே பண்ணணும். ஸோ எனக்கு எல்லாமே வருமா வராதான்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பார்த்ததே இல்லை, ட்ரை பண்ண விட்டாதானே அது ஒரு விஷயம். ஆனா ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட், இது கம்ப்ளீட்டா சொல்ல, ஒரு இதுல எக்ஸெப்ட் ஆயிட்டேன், அதுல எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதை தாண்டி நிறைய இருக்குடா அப்படின்றதுதான் விஷயம். நிச்சயமா. அண்ட் அடுத்தடுத்து as you said like glamour ரோலா வந்துட்டு இருந்தப்ப யோசிச்சீங்களா, ஐயோ எனக்கு ஏன் இதே வந்துட்டு இருக்கு, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு? அதுவும் வந்துச்சு. ஆனா நான் அந்த டைம்ல ரொம்ப புலம்பாத காரணம், that was your bread and butter. நோ நாட் only that, bread and butter மட்டும் கிடையாது. I started working in Malayalam. எனக்கு ரொம்ப பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. லவ்லி ரோல்ஸ் யூஸ் டு கம். நான் ஒரு 25 ஃபிலிம்ஸ் கிட்ட அங்க பண்ணியிருக்கேன். இங்க கம்பேரிட்டிவ்லி பேமெண்ட் இஸ் மச் லெஸ்ஸர் there, your salary is much lesser there. ஓகே. ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவேன் பாருங்க, குயிக்கா ஃபாஸ்டா ஆர்கனைஸ்டா, ஆட்டிடியூட் இல்லாம ஒரு ஃபேமிலி என்வாயர்மெண்ட்ல. தட் இஸ் அங்க ஒரு 50 பேர் வருவாங்க, அந்த 50 பேர் நம்ம 10 வருஷம் 15 வருஷம் தெரிஞ்சவங்க மாதிரி எல்லாம் பழகிப்பாங்க. அது என்னுடைய கேரக்டருக்கு ரொம்ப ஈஸியா செட் ஆகி, நான் பாத்தீங்களா இங்க வந்தோன்னே இப்படி உட்காரும், எனக்கு அப்படிதான் பிடிக்கும். இந்த கேரவான்ல போய் உட்காருன்னு சொன்னாலே எனக்கு மூச்சு வாங்குவேன். எனக்கு ஐ ஹேவ் கிளாஸ்ட்ரோஃபோபியா. ஓகே ஓகே. ஸோ ஐ ட்ரை டு யூஸ் எப்படி சொல்றது, மினிமம் அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஜஸ்ட் ஃபார் த ரெஸ்ட் ரூம் ஆர் சம்திங். ஓகே. ஸோ அங்கே போனால் எல்லாம் அந்த கேரளா இருக்கிற கிளைமேட்டுக்கும் என்வாயரன்மெண்ட்டுக்கும் க்ரீனரிக்கும் இங்கே இந்த ஆளுங்க இப்படி பண்ணுறதுக்கும் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். ஸோ ஐ பேலன்ஸ்ட். ஸோ அங்கே வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வருவீங்க? வெக்கேஷன் மாதிரி இல்லை, திப்பேன் போனோம். ஸோ பேஷனுக்காக மலையாளம் ஃபிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணீங்க. அண்ட் இங்கே கமர்ஷியலா நமக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, நமக்கு நல்ல பட்ஜெட் டு பேலன்ஸ்ல. எனக்கு அப்பவே பிகினிங்ல இருந்தே தெரியும், எனக்கு ஒரு ஸ்டேஜ் ஒன்ஸ் ஐ அக்செப்டட் சினிமா இன் மை மைண்ட், எக்ஸெப்ட் பண்ணி நம்ம சினிமாவில் என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ண பிறகு எனக்கு தெரியும், ஐ வாண்ட் டு மேக் ஃபிலிம்ஸ், ஐ வாண்ட் டு டைரக்ட் ஃபிலிம்ஸ், ஐ வாண்ட் டு டெல் ஸ்டோரிஸ்.
இந்த மாதிரி எல்லாம் நான் ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருந்தது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சேன்னா, நான் தமிழை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அங்கே போனேன்னா ஹவ் வில் ஐ மார்க்கெட் ஆர் ஹவ் வில் ஐ டூ சம் பிஸ்னஸ் இயர்ஸ், அதனால பேலன்ஸ்ட் இட் அவுட். ஓகே ஓகே. அண்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் தாண்டி வெளிய ஃபேன்ஸ் அந்த உங்களுக்காக ஒரு ஃபேன்ஸ் உங்களை அப்படியே காடஸ் மாதிரிலாம் பார்ப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் பார்க்கும்போது என்கவுண்டர் பண்ணும்போது ஏதாவது கிரேசி ஃபேன் என்கவுண்டர் அதெல்லாம் நடந்திருக்கா? கிரேசி திங்ஸ் ஹேவ் ஹேப்பன். ஆனால் நான் இன்னொரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி இதே மாதிரி யாரோ கேட்டு ஒரு ஃபேன் கதையை சொல்லி அந்த ஃபேன் அதோட என்ன வெறுத்துட்டாங்க. அதனால நீங்க பேர் சொல்லாம சும்மா சொல்லுங்க. நான் பேரே சொல்லல, இன்சிடென்ட் மட்டும் சொல்லி அவங்க they felt very insulted. ஓகே ஓகே. என்கிட்ட ஒரு லெட்டர் மட்டும் எழுதாங்க, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை மதிச்சேன் பாரு அப்படிதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2-3 இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது ரொம்ப வியப்பா தான் நான் சொன்ன ஒரு விஷயம். ஓகே. ஆனா நம்ம இப்ப பேசும்போது கலாச்சு போலாமா, அப்போ அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் எல்லாம் சேர்ந்து நம்ம இன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க. ஓகே ஓகே. So I stopped talking about. சரி, ஏதாவது ஹாப்பி ஃபேன் என்கவுண்டர் அந்த மாதிரி? ஹாப்பி ஃபேன் என்கவுண்டர் ஸ்டில் டுடே எனக்கு காலைல எந்திரிச்சாலும் வருது, இன்ஸ்டால இருந்து ஃபோன் கால்ஸ் வரும், பீப்புள் ஐ மீட் தேர், இப்படியே போவாங்க அப்படின்னு வித்தியாசமா ஒண்ணு பண்ணிட்டு, ஏன்னா தேர் கன்ஃபியூஸ்ட், இவங்க நான் தானா இல்ல அப்படி இல்லையான்னு. அதுக்கப்புறம் வருவாங்க. ஐ ஸ்டில் கெட் ப்ரொபோசல்ஸ், வாரத்துக்கு ஒரு 5 பேராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. என்னென்னமோ நடக்கும், அதெல்லாம் யூஷுவல் நடக்கிறது. கண்டிப்பா. அண்ட் கல்யாணம் அப்படிங்கிற போது தான் கேட்க தோணுது. யூ செட் லைக் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் எனக்கு லவ் மேல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்னு. So that was your only relationship இல்ல அதுக்கு முன்னாடி இந்த கியூட் பப்பி லவ்லாம்? இல்ல, only 2 relationships whole lifeல. ஓகே. வீட்ல லவ் பண்றேன்னா செருப்பால அடிப்பாங்க, அதனால நான் அந்த பக்கமே போகல. அதுக்கப்புறம் 2 relationship, it didn't work out very well and now I'm very happy to be single. கிரேட் கிரேட் கிரேட். அந்த இப்போ என்னது இன்னமும் சிங்கிளா இருக்கீங்க, இந்த வயசு ஆயிருச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? சில பேருங்க அக்கறையா கேட்குற மாதிரியும் கேட்பாங்க, சில பேருங்க நமக்கு இன்சல்ட் பண்ணணுங்கிற மாதிரி கேட்பாங்க, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு ஒரு 2 days back I went to one interview. நேம் எல்லாம் வேணாம். ஓகே. நீங்க தான் தனியாளாச்சே, உங்களுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு, அதனால உங்கள்கிட்ட கேட்க முடியாத ஒரு கேள்வி இருந்தாலும் நான் கேட்கணும், அதனால கேட்குறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு வார்த்தை வந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டோல்ட் them to delete. I said, ஏங்க நீங்க ஐ ஆம் அ ஆக்ட்ரஸ், எஸ் ஐ ஆம் அ பப்ளிக் ஃபிகர், ஆனால் எனக்கு ஒரு மனசு இருக்கும், எனக்கு கஷ்டமா இருக்கும், நீங்க இதே கேள்வி அழகா வேற மாதிரி கூட கேட்டுக்கலாம், உங்களை இந்த கேள்வி கேட்க வேணாம்னு சொல்ல. நீங்க தான் ஒண்ணுமே இல்லை, நீங்க யாருமே இல்லை, அப்போ உங்கள்கிட்ட கேட்க முடியாது, இருந்தாலும் நான் கேட்கணும்னு கடமைன்னா எப்படி இருக்கும்? ஸோ தேர் ஆர் பீப்புள் லைக் தேட் ஆல்சோ. லிட்டரலி ஆன் கேமரால ஆன் கேம். ஓகே ஓகே, அப்படியும் ஆளுங்க இருக்காங்க. அட் த சேம் டைம் எப்படி சொல்றது, people who love and cherish and take care of meயும் இருக்காங்க. I have 3 people in my life now, friends who are very close, well wishers. ஓகே. டெய்லி ஒரு வாட்டியாவது என் கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க. கொலை பண்ணலான்னு இருக்கேன் அவங்கள, ஆனா அவங்களுக்கு அது ஜாலியா ஒரு வேலையா இல்ல, நாங்க பண்ணி தருவோன்ற மாதிரி இருக்காங்க. பட் ஏன் அந்த அவ்வளவு வெறுப்பு வந்தது காரணம் என்ன? கொடுத்து ஐ எம் எப்படி சொல்றது, இதுக்கு மேல என்கிட்ட லவ் இல்லை. அப்படி அவ்வளோ கொடுத்து ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் லவ் எனிமோ. ஒன்று. ரெண்டாவது, இவங்களெல்லாம் லவ் பண்ணி, தட் இஸ் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், லவ்வர் இல்லை ஃபேமிலி, என்னென்ன சுற்றி இருக்கிற ஆளுங்களை லவ் பண்ணி நான் என்ன லவ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால தான் இவ்வளோ ஐ எம் ஸ்ட்ரகிளிங். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் I should start loving myself. அதனால I am doing this. So nice. ஆஹா, இந்த மாதிரி கேட்டுட்டு நிறைய பேர் நாங்களும் சிங்கிளா இருக்க போறோம், நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் so happy, no responsibility. எனக்கு நான் தான் I am happy. No responsibility. அது லைக் அந்த குழந்தை புருஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அந்த மாதிரி I'm telling. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலி நிறைய பேர் இப்போ they decided not to marry. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க இது எங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருந்தா நான் இவ்ளோ ஃபீல் பண்ணி இவ்ளோ வருஷம் வந்திருக்கோம், ஜாலியா இருந்திருப்பேன். பட் ஆனா நீங்க என் வயசுல இருக்கும் போது ஓகே நம்ம ஃபேமிலி கல்யாணம் ஆகி இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும் போது என்ன யோசிச்சிங்க, ஓகே நம்ம கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கறதா உங்களுடைய ட்ரீமா வருது? அண்ட் புள்ள குட்டீஸ் அண்ட் அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அத்தான் அப்படின்னு போயிட்டு எனக்கு ஐ வாண்டட் டு பி அண்டர் மை ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் should be dominating. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எப்படி தெரியுமா, ஐ கேன் ஃபால் இன் லவ் ஆர் லுக் அட், எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் ஒரு பையன்ட்ட வருதுன்னா எனக்கு அவன் ஐ ஷுட் கெட் தட் ஆம்பளை ஃபீலிங். ஏன்னா லைஃப் இப்போ ஒரு 25 இயர்ஸா
நான் எங்க போனாலும் என்ன திரும்பி பார்க்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஐ அம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபேன்ஸ். யா யா ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு லேடி டிஃப்ரெண்ட் லுக், தே ஆல் லுக். எனக்கு ஒருத்தன் என்னை திரும்பி பார்க்கணும், ஆனா காதலோட பாக்க ஆஹா மதிக்காம திரும்பிடணும். ஓகே அப்பதான் எனக்கு அவன் பின்னாடி போகணும்னு தோணும். ஓ யா 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 அது மாதிரி இருக்கு. ஆமா. பொண்ணுங்களுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்தா பிடிக்காது. அதுவும் பொண்ணுனா See, ஒரு வாட்டி நம்மள காம்ப்ளிமெண்ட் பண்ணி இல்ல நம்ம ஒரு வாட்டி நம்மள்ட்ட வலிஞ்சா நல்லா இருக்கும் ஏய் அப்படின்னு, அதுக்கப்புறம் அது கண்டினியூஸா ஏச்சி பா அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? கரெக்ட். So I like an ஆம்பளை. அது சரி, அந்த பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டோம். சில பேருக்கு சுத்தமா கண்டுக்கல அப்படின்னா அவங்க சுத்தமா கண்டுக்கலன்னா அப்ப கூட ஐ கான்டாக்ட் இருக்கும். நல்லா பாருங்க, ஒருத்தங்க அங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஹி இஸ் அட்ராக்டட் டு யூ, ஓகே he won't bother about it. இப்படி கூட இப்ப நீதான் நானுன்னு வச்சுக்கோ, இப்படி இருக்கேன், இப்படி பேசிட்டு இப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அந்த அந்த கண்ணுல ஒரு வித்தியாசம் கூட தெரியாது. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? குய்யால பார்த்துட்டே இருக்கிற நடுவுல பாக்குறான், ஆனா மதிக்கவே மாட்டான். நம்ம போய் அவன்கிட்ட பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். அது ஒரு கேடித்தனமான ஒரு கொக்கி. நீங்களும் போய் டைரக்டா இப்ப உங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு பேசணும்னா நீங்களே டைரக்டா போய் பேசணும். நாட் as a lover and all, ஆனா கிரஷ் யாரு வினே இந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுல, what is that, ஜூன் போனால். அப்போ ஐ யூஸ் டு பார்ட்டி அண்ட் ஆல். ஸோ ஐ ரிமெம்பர் ஒரு கேங் கூட போறேன், நடுவுல இந்த சினிமால வர மாதிரி எல்லா லைட்டும் அவன் மேல ஃபோக்கஸ் பண்றான், அவன் நிக்கிறான் சுத்தி all the girls there were trying to நான் போய் அவன்கிட்ட தான் பேசுவேன். இஸ் a good friend now. சொல்றேன் போய் ஆகணும். அப்போ ஐ had another 2 friends of mine, சினிமா ஆளுங்க தான். ஓகே ஏய் அடங்கடி அசிங்கமா இருக்கும்டி அப்படின்னு, மச்சான் சீரியஸ்லி மச்சான் வினே அப்படின்னு. அதுக்கப்புறம் இரு வில் மேக் ஹிம் கம் டு யூன்னு ஒரு டெக்னிக் என்கிட்ட சொல்றாங்க. அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண. என்ன பண்ணீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே கொஞ்ச நேரத்துல அவன் அப்படியே வந்து இவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லிட்டு ஹாய் வா அப்படின்னு தென் வி டோல்ட் him, அவன்கிட்டே சொல்லிட்டோம், ஏ மச்சான் இப்படிதான் we did it because you all became friends after that. So அதனால ஏன் அதுக்கப்புறம் அந்த கிரஷ் ஏன் அடுத்து நாட் கிரஷ், நாட் லவ் கிரஷ் அந்த மாதிரி கிடையாது. குட் லுக்கிங் சைட். நாட் ஓன்லி தட், அந்த ஜூன் போனால அவன் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், இட் வாஸ் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த அந்த மேபி ஒன் ஃபிலிம் அட்ராக்ஷன். ஏன்னா அதுக்கப்புறம் வினய் டிட் a lot of films, ஆனா அதுக்கப்புறம் he became friend. ஃப்ரெண்டா இல்லாத வரைக்கும் தான் அந்த அட்ராக்ஷன். once he comes into friend zone அந்த அட்ராக்ஷன் வராது. கண்டிப்பா நிச்சயமா. அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் ஆக்டர்ஸ்ல யார் உங்களுடைய கிரஷ்? ஓ ஹி சோ குட் லுக்கிங் அப்படின்னு யோசிக்கிறது யார்? ஒருத்தங்களை ஒரு 2 பேரை வெறுப்பேத்துறதுக்கு தான் சொல்றேன். ஐ லவ் ஆதித்யா ராய் கபூர். யாரு வெறுப்பாகிறாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ஒரு டாபிக் போச்சு, அந்த டாபிக்ல இது வந்தது. அப்ப ஐ said, oh he's so hot, he's so such a nice smile, a sexy jawline, அதுக்கப்புறம் நல்ல மூக்கு இப்படி. தெரியுதா, நீ இன்னும் ஒரு வாட்டி நம்ம பண்ணலாமா? ஆதித்யா ராய் கபூர் வெறுப்பேத்துறதுக்குனே பண்றோம். ஓ மை காட். பட் ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே யாரை பிடிக்கும்? உண்மையிலேயா இப்போ see till விஜய் was there, இப்போ விஜய் சார், இப்போ விஜய் சிஎம் சார், அது வேற விஷயம். till then always விஜய் கேர்ள் அப்படின்ற மாதிரி அண்ட் கேர்ள். இப்போ சிம்ஸ் சிம்பு வேற மாதிரி, தனுஷ் வேற மாதிரி. ஐ எம் நாட் ட்ரைங் டு கவர் 2 ஃபேன் குரூப். எனக்கு சிம்பு நான் எதுக்கு பிடிக்கிறேன்னா ரீசனோட சொல்றேன். சிம்பு இஸ் த மோஸ்ட் கூலஸ்ட் டூட் ஐவ் எவர் சீன் இன் மை லைஃப். ஹி இஸ் த மோஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு எனி ஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்டுன்னு அவன்கிட்ட இருந்தாருன்னா அந்த குரூப்ல இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன பிரச்சனை இருந்தாலும் ஹில் ஸ்டாண்ட். இது சிம்பு. சிம்புஸ் ஆக்டிங் இஸ் லைக், எப்படி சொல்றது, there are 2 genres of heroesல. ஒன்னு கமர்ஷியலி அப்படியே மாஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு போறது தான் சிம்பு. இன்னொன்னு ஆர்டிஸ்டிக்கா நாட் ஆர்டிஸ்டிக்கா அப்படியே உள்ள இறங்கி உள்ள போய் பார்க்கணும்னு தோணும். அதே ஃபார் மீ தனுஷ். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. அதே மாதிரி தனுஷுடைய மௌனம் பிடிக்கும். என்ன இப்ப நான் எவ்வளவு புலம்புறேன், ஏன்னா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பேசுறாங்க அப்படி. மேபி அவரோட க்ளோஸ் டு ஒன்ஸ்ட புலம்பலாம். நோ எனக்கு தெரிஞ்சு ஓகே he has பயங்கரமான வில் பவர். ஓகே ஸோ எவ்வளோ நடந்தாலும் ஒரு சைலன்ஸ்ல he maintains and he does. எனக்கு விஜய் சார் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா பாருங்க, இப்போ கூட புலம்புறாங்க, அவர் பேசவே மாட்டேங்கிறார். ஆனா he does action. எதுக்கு பேசணும்?
செஞ்சு காமிச்சிருவாரு. அதே மாதிரி தான் தனுஷ் இஸ் கம்மிங் இந்த சேம் லைன்ல. ம். ஒரு படமும் ஏதாவது நடுவுல ஏதாவது படம் கோஸ் டவுன் ஆல்சோ. ஆனா see the next one அப்படின்னு தான் இருக்கும். யா. ஸோ போத் ஆஃப் தெம் 2 வேற மாதிரி. ஓகே, சூப்பர். இப்ப விஜய் சார் வேற அரசியல் வந்திருக்காரு. ஹவ் வாஸ் திஸ் பாலிடிக்ஸ் நிலவரம் எல்லாம் நீங்க பாலிடிக்ஸ் பாக்குறீங்களா? பயங்கரமா நோட் பண்ணுவேன். பட் ஐ டோன்ட் ஹேவ் அ பர்சனல் ஒப்பீனியன் எல்லாம் கிடையாது. ஏன்னா எவ்ரிஒன் எல்லாரையும் தெரியும், எல்லா சைட்லயும் தெரியும். பட் ஆஸ் அ ஃபேன் கேர்ள் ம். I love the fact that my hero has become the CM of my state. Na எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அண்ட் சும்மாவே சொல்லவே தேவையில்ல. He's a good man. ம். His thoughts are good. And his actions will also be extremely good. அது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். டெஃபினெட்லி. அண்ட் நீங்க வந்துட்டு சார் அதுக்கப்புறம் மீட் பண்ணது இன்னும் போய் கிடைச்சதா? பார்க்கல. ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் ஷேர் பண்ணிருக்கீங்களா? பேசிருக்கீங்களா? ஸ்பாட்ல ஆனா ரொம்ப பேசுற ஆளே கிடையாது. ரொம்ப அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு ஆனா ஹி ரெஸ்பான்ஸ் இஃப் யூ கோ அண்ட் see. நான் அதுக்கப்புறம் மங்காத்தா ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தேன் ஒரு டைம்ல. அப்போ பக்கத்துல அதே ஆமா. இதுல தேவர் ஷூட்டிங். அப்போ நான் போய் கேட்டேன் எனக்கு பார்க்கணும்னு. நெக்ஸ்ட் செகண்ட் ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் செட் ஹலோ ஹவ் ஆர் யூ இதெல்லாம் பேசிட்டு வந்தேன். So, அந்த மாதிரி கியூட் சில பேர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள எப்படி சொல்றது, நம்ம போய் பார்த்து நம்ம போய் பேசி அதுல வந்து ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வந்தா நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். யா. பட் ஆனா நிறைய கான்ட்ரவர்சிஸ் கரெக்டா அவர் இப்படி கண்டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹவ் வாஸ் இட்? என்ன லைக் பர்சனல் ரீதியாவும் சரி, ப்ரொஃபஷனல் ரீதியாவும் See, சரி. personally, I don't have much, no, what do you say? I don't have anything serious to talk about politics. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. I just have information in the sense எல்லாத்தையும் கேட்டுப்பேன், எல்லாத்தையும் பார்த்துப்பேன். ஆனா ஜட்ஜ்மெண்ட்ன்றது I am no one to judge anything. ஒன்று. What was the second part of the question? நிறைய கான்ட்ரவர்சிஸ் அவருக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இப்போ அவர் ஃபேஸ் பண்ணது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி எல்லார் லைஃப்லயும் we all have. பட் அவர் ஓப்பனா நம்ம நிறைய விஷயம் பார்க்கும்போது நீங்க கான்ட்ரவர்சி மட்டும் பார்க்குறீங்க. நான் என்ன பார்க்குறேன், என் லைஃப்பை கூட நான் கம்பேர் பண்றேன். ஏன்னா ஹீஸ் மை இன்ஸ்பிரேஷன். அப்போ இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்துட்டு நான் என்ன யோசிக்கிறேன், பாரு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இந்த மனுஷன் குவைட்டாக இருந்து தாண்டி 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 போகும்போது அப்போ எனக்கும் அப்படிதான் என் பிரச்சனைலாம் தாண்டி நான் எனக்குன்னு ஒரு நல்ல ஸ்டேஜ் வரும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணிக்கிறது, கனெக்ட் பண்ணிக்கிறது. நிச்சயமா. ஆக்சுவலி எஸ், அவ்வளோ பிரச்சனையில அவர் ஜெயிச்சது வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் இன்ஸ்பைரிங். நோ ஒரு 25 இயர்ஸ் பேக் இதெல்லாம் இந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாம் யாருக்கும் வந்திருக்காது. ஏன்னா no social media. இப்போ minute to minute we are seeing updates and minute to minute we are hearing real news. We are hearing fake news that is so real also. எஸ் எஸ். So அதனால it's inspiring, it's very personal. அங்க அடிச்சா எனக்கு வலிக்குது, இங்க அடிச்சா உனக்கு வலிக்குதுன்ற மாதிரி இருக்கும். பட் that's what I said. Times have changed. அதனால it's a different scenario totally. யா. அண்ட் சோஷியல் மீடியால ரெண்டு யங்ஸ்டர்ஸே ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. இந்த பார்ட்டி சண்டை போட்டுக்கிறாங்க. இவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடைசியில எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. சேர்ந்துட்டாங்க. சேர்ற மாதிரி சேர்ந்துடுறாங்க, மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அது மாதிரி கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வருமா? சில பேர் கமெண்ட்ஸ்ல எனக்கு ஐ டோன்ட் பிலீவ். இல்லைன்னா கமெண்ட்ஸ் போடுறவங்கள நான் பெருசா ஐம் டாக்கிங் அபவுட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற யாருமே எவனையும் நான் மதிக்கிறது இல்லை. ஏன்னா அவ்வளோ வேலை வெட்டி இல்லாம நீ ஒன்று பண்றேன்னா அது உன்னுடைய தலைவிதி. ஓகே. பட் சில பேர் ஐம் டாக்கிங் அபவுட் நாட் பொலிட்டிஷியன்ஸ், நாட் ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ், நாட் எனி பப்ளிக் ஃபிகர்ஸ். சில வீடியோஸ் போடும்போது கஷ்டமா இருக்கும். ஏன்டா நம்மளுக்கே எங்களை மாதிரி ஆளுங்களுக்கே 1008 பிரச்சனை. அப்போ நானும் அந்த ஸ்டேஜ்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா கத்திட்டு இருக்கீங்க, அப்படிதான் இருக்கும். இட் இஸ் ரியலி வேலை வெட்டி இல்லாத வேலை. சாரி. எஸ். அதான் லைக் பிடிக்கலன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். அவாய்ட் பண்ணு, பிளாக் இட் ஆன் யுவர் ஃபோன். அதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட்னா வராதுல்ல. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்க ஃபேஸ் பண்ண பழகல. பட் ஸ்டார்டிங்ல ஏதாவது ஹர்ட் ஆச்சா பார்த்துட்டு? பிகினிங்ல இட் ஹர்ட். இந்த பிகினிங் ஸ்டேஜ் இட் ஹர்ட். ஆனா அதுக்கப்புறம் Not நான் much time. ஒரே ஒரு கான்செப்ட், நீங்க என்ன சொன்னாலும் நான் பேச்சு கேட்குறேன். எனக்கு சோறு போடுவீங்களா? ஓகே. எல்லாரும் நம்ம எதுக்கு வாழ்றோம்? சாப்பிட்டு நாட் எதுக்கு வாழ்றோம், எப்படி வாழ்றோம். ஒரு இடம் இருக்கணும், தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு ஃபுட் வேணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? உழைக்க போவோம். ஆமா. உழைச்சிட்டு வந்து இதை எல்லாத்தையும் சமாளிக்கணும். ஸோ பேசிஸ் சாப்பாடு, Yeah. சோறு முக்கியம், பிகிலு. ஓகே. அப்படி இருக்கிற ஸ்டேஜ்ல நீ என்ன வேணா பேசு, நீ எதுவும் பண்ண போறதில்ல.
உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்லையா, நான் உன்னை மதிக்கல, நான் போறேன் அப்படின்றது தான் concept. அதுக்கு மேல அதுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம இனிமேல் அதுக்கு நெகட்டிவ் பத்தி பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். Waste. அடுத்து என்ன, நீங்க ப்ரொடியூசராகவுமே ஆக்சுவலி யூ ஆர் லைக் டூயிங் அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். நடுவுல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அது லாஸ் ஆனப்ப யூ ஆர் லைக் ரெக்ரெட்டிங், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு யோசிச்சிங்களா? நம்ம படம் ரிலீஸ் ஆகி படம் அவுட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் வச்சேன். எல்லாருக்கும் 4 ஃப்ரேம்ஸில் பிரியாணி வாங்கி யூஷுவல் நம்ம பண்ணுற அந்த கவர் எல்லாம் பண்ணி. எப்படி அந்த மனதைரியத்தை வர வச்சு? அந்த இதே கேள்வி தான் அவங்க கீழே இருந்து உட்காந்து, ஏமா எப்படிமா உனக்கு இவ்வளோ தைரியம் வந்து? நான் சொன்னேன், இல்லைண்ணா ஒரு ட்ரை பண்ணோம், நான் ஹிட் படம் மட்டும்தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணேண்ணா. இல்லை, என் சைடில் என்னால் முடிஞ்ச எஃபர்ட், நான் சொன்ன வாக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இஃப் சம்திங் கோஸ் ராங் இன் பிட்வீன், எதுக்கு யாரையும் ப்ளேம் பண்ணிட்டு எதுக்கு? வேண்டாம். ஆனா நான் வருவேன்னா, அப்போ எதுக்குமா ட்ரீட்னு? இது ட்ரீட்டுக்கு இல்லைன்னா நான் அடுத்த ப்ராஜெக்ட் நான் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்காக இப்போவே. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம், 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் ஒரு 4 monthsல வந்து அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. அப்ப யோசிச்சிங்களா, ரொம்ப வேற டயலாக் விட்டோமே அப்படிங்கிற? இல்ல. ஓகே. அண்ட் எனக்கு தெரியல நான் பண்ணிடுவேன்னு. ஆனா எதிர் சைட்ல இருந்து யோசிச்சிருப்பாங்க, நான் பேச்சு பேசினேன், 5 வருஷம் போச்சு, இன்னும் ஒரு படம் இருங்கடா, என்ன 10 வருஷத்துல வந்துடும் அந்த மாதிரி. பட் எனிவேஸ் யூ ஆர் பேக் அகைன், ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி? இந்த படம் நான் பண்ணதான் என்னோட ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இல்ல, எனக்கு அந்த படம் பண்ணணும்னு பண்ண முடியாது. ஏன்னா மை ஃபேவரட் மூவி இஸ் நாயகன். ஓகே. ஆனா பண்ணதுல நான் பண்ணதுல ஐ திங்க் மிருகம், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், ரோலு, சிச்சுவேஷன் எல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ சோனா அவர்கள் சினிமாவில் இருக்கும் போது ஓகே ஜாலியாக இருக்காங்க, ஃபன்னாக இருக்காங்க. வீட்டில் இருக்கும் போது, தனியாக இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? இங்கே எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கேன்னு தெரியுமா? வீட்டில் இருந்தேன்னா ஒரு கால் இங்கே இருக்கும், இன்னொரு கால் அங்கே இருக்கும். இப்படி பேசுவேன், ஒரு செகண்ட் உட்கார மாட்டேன், ஏதாவது பைத்தியக்காரத்தனமும் பண்ணிட்டு இருப்பேன். கிச்சன் போவேன், ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, மண்டியில் இப்படி முடிய தூக்கி இங்கே மேலே வச்சுட்டு அப்படியே பாட்டு போட்டுட்டே சமைச்சிட்டு இருப்பேன். ஸோ ஆல் ஐ லிவ் மை லைஃப் டு த பெஸ்ட். இப்போ ஐம் டெல்லிங், இப்போ ஆஃப் லேட் எஸ்பெஷலி ஐ டூ வாட் ஐ வாண்ட் டு டூ. ஸோ அது ஒரு அதுக்குன்னு ஒரு கொடுத்து வச்சுட்டு இருக்கணும். ஸோ அதனால ஐ டூ. அண்ட் உங்களுடைய ஹாபிஸ்லாம் என்ன? ஃப்ரீ டைம் பிடிக்கிறது? ஓ, நிறைய எழுதுவேன், கவிதை எழுதுவேன். ஒரு கவிதை? ஐயோ, இங்கிலீஷ் கவிதை தான், தமிழ் எல்லாம் வராது. ஓகே, பரவாயில்ல சொல்லுங்க. நாங்க இங்கிலீஷ் இல்ல, நான் தான் என் போஸ்ட் ஐ வில் ஷோ யூ த ஸ்மோக் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஸ்மோக்ன்றது பயோபிக். அதில் ஒரு கேரக்டர் ரிலீஸ் பண்ணும்போது அது பக்கத்தில் ஒரு கவிதை வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இப்போ வெக்கம் வந்துச்சு. சரி சரி, சூப்பர், கிரேட். அண்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அந்த மாதிரி டைம்லலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? ஐ பிளே கேம்ஸ் ஆன் த ஃபோன், ஃபிஷ்டம் விளையாடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப கோவம் அண்ட் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா புக்கில் எழுதி, எப்படி நான் இப்போ ஒன்று எழுதணும்னு என் பச்சையாக திட்டி எழுதி முடிச்சுட்டு, சப்போஸ் நாளைக்கு நீ உன்னை திருப்பி பார்த்தேன்னா அதனால கிழிச்சிடுவேன். அதனால அந்த கோவம் போயிடும். ஓகே ஓகே. அதை பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், சமைப்பேன், அவ்வளோதான். நத்திங் எல்ஸ். இந்த மாதிரி பைத்தியக்கார டான்ஸ் எல்லாம், பாத்திரத்தெல்லாம் எடுத்து அதுக்கு மேலே உட்காந்து எல்லாம் டான்ஸ் ஆடுவேன். யாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தனியாகவே ஜாலியாக. அதெல்லாம் அந்த பயோபிக்ல வருமா? சூப்பர். நம்ம சினிமாவில் 90% பீப்புள் நம்பிக்கையான ஆளுங்க தான். ஆனால் ஒரு 10% நியூஸ் வெளியே போச்சுன்னா அதை போட முடியாது. ஸோ அதனால தனியாக உட்காந்து ஒரு 4 months ஒர்க் பண்ணேன். ஓகே, ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் brought it down in paper.